தாமிரபரணி ஆற்றை காக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை தொலைபேசி வழியாக இணைந்திருக்கும் செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கண்டிப்பா மணிமாறன், அதாவது பன்னாட்டு குளிர்பானங்களான பெப்சி மற்றும் கொக்கோ கோலாவிற்கு தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் எடுப்பதை அனுமதிப்பதை ரத்து செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நெல்லை தாமிரபரணி சுந்தர தாமிரபரணி ஆற்றுக்குள் இறங்கி தற்போது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமானது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக நீட்டு கொண்டிருக்கிறது. அதாவது பெப்சி மற்றும் கொக்கோ கோலாவிற்கான அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், தாமிரபரணி பாதுகாக்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் என அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாயிகள் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் இந்த ஆற்றுக்குள் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தாமிரபரணியை பன்னாட்டு குளிர்பான அனுமதி ரத்து செய்ய வேண்டும், அது மட்டுமின்றி நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஈடுபட்டு வருகின்றனர். ஆட்சிக்குள் இறங்கி தற்போது கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். மேலும் தாமிரபரணியை பாதுகாக்க தொடர்ந்து தங்களது போராட்டம் தொடரும் என்றும், அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மணிமாறன். ரேவதி, இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இது குறித்து அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறதா? அவர்கள் யாரேனும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? என்ன நிலைமை? இந்த போராட்டமானது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை இந்த பகுதியில் காவல்துறையினர் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. இவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணிமாறன். ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாடு தமிழகம் எங்கும் தலைவிரித்தாடும் இந்த சூழலில் தண்ணீரை காக்க போராடி வருகிறார்கள். இது குறித்து காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தரப்பு என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது? காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது இந்த பெரிய அளவில் இல்லை. மணிமாறன், அதை தொடர்ந்து இவர்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த அனுமதி கொடுத்ததால் நிலத்தடி நீர் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆலைக்கான அனுமதி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இவர்கள் போராடி வருகின்றனர். அதாவது ஆட்சிக்குள் இறங்கி சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த போராட்டத்தில் பெண்களும் அதிக அளவில் பங்கேற்றுள்ளனர். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இவர்கள் தொடர்ந்து தங்களது போராட்ட கோரிக்கைகள் அடுத்த கட்டமாக முன்னெடுத்து செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். மணிமாறன். தாமிரபரணி ஆற்றை காக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரேவதி.